திண்டுக்கல் அருகே குழந்தைக்கு சூடு வைத்த சம்பவம் தொடர்பாக அங்கன்வாடி பணியாளர் மற்றும் உதவியாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே சுரக்காய்பட்டியில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடியில் 2.5 வயது குழந்தைக்கு அங்கு உதவியாளராக பணியாற்றும் செல்லம்மாள் கழுத்தில் சூடு வைத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து குழந்தையின் தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மாவட்ட ஆட்சியர் சரவணனிடம் விளக்கம் கேட்டபோது முதற்கட்ட விசாரணை நடைபெற்று வருவதாகவும், விசாரணையின் முடிவில் குழந்தை பாதிக்கப்பட்டது என்பது நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட அங்கன்வாடி மைய பணியாளர் பாப்பாத்தி, உதவியாளர் செல்லம்மாள் ஆகியோரை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் மாவட்ட திட்ட அதிகாரி பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். ஊட்டி மற்றும் கொடைக்கானல் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் 28 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தடையை மீறி பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களை பறிமுதல் செய்யவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான தண்ணீர் பாட்டில்கள், பைகள் உள்ளிட்ட அன்றாடம் பயன்படுத்தப்படும் பொருட்கள் அடங்கிய சுற்றுலா பையை வாடகைக்கு விடும் திட்டத்தை அமல்படுத்தலாம் எனவும் நீதிமன்றம் அறிவுரை வழங்கியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பெட் பாட்டில்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் நுழைவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி சுப்பிரமணிய கௌசிக் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். சென்னை பல்லாவரம் மேம்பாலம் அருகே கனமழையின் போது வீசிய பலத்த காற்றில் போக்குவரத்து சிக்னல் முறிந்து சாலையில் விழுந்ததில் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பின்னர் போக்குவரத்து காவல்துறையினர் சிக்னல் கம்பத்தை அகற்றி போக்குவரத்து நெரிசலை சரி செய்தனர். மதபோதகர் ஜான் ஜெபராஜ் மீதான போக்சோ வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜான் ஜெபராஜின் உறவினர் என்று கூறப்படும் துடியலூர் பகுதியைச் சேர்ந்த பென்னட் ஹாரிஸ் தேடப்பட்டு வந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். 14 வயது சிறுமிக்கு மற்றும் 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக மதபோதகர் ஜான் ஜெபராஜ் சமீபத்தில் கைதானார். இதே வழக்கில் தற்போது பென்னட் ஹாரிஸை கோவை காந்திபுரம் மகளிர் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ராஜஸ்தானின் ரந்தம்போர் தேசிய பூங்காவில் 7 வயது சிறுவனை புலி கடித்துக் கொண்டுள்ளது. கார்த்திக் சுமன் என்ற அந்த சிறுவன் ரந்தம்போர் தேசிய பூங்காவிற்குள் இருக்கும் விநாயகர் கோயிலுக்கு குடும்பத்தினரோடு சென்றுவிட்டு திரும்பியுள்ளார். அப்போது புதரிலிருந்து பாய்ந்த புலி சிறுவனின் கழுத்தை கடித்து இழுத்து சென்று கொண்டுள்ளது. சிறுவனின் உடல் மீட்கப்பட்டுள்ள நிலையில் அவனை கொன்ற புலியை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். செல்போன் 72 மணி நேரத்திற்கு அன்லாக் செய்யப்படாமல் இருந்தால் அது தானாகவே ரீஸ்டார்ட் ஆகும் அம்சத்தை கூகுள் அறிமுகப்படுத்த உள்ளது. செல்போனின் பாதுகாப்பை மேம்படுத்தும் விதமாக இந்த அம்சம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இது ஹேக்கிங் முயற்சியை கடினமாக்கும் என கூறப்படும் நிலையில் ஓரிரு வாரங்களில் இது அறிமுகமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரபல தொகுப்பாளினி பிரியங்கா வசி என்பவரை கரம் பிடித்துள்ளார். வசி டிஜேவாக இருந்து வருகிறார். இவர்களது திருமணத்தில் குடும்பத்தினர், நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களும் பங்கேற்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு பிரபலங்களும் பிரியங்காவிற்கு திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் வருகிற 21ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். 21ஆம் நாள் புதுதில்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசுகிறார். தொடர்ந்து ராஜஸ்தானின் ஜெய்ப்பூர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ரா நகரங்களுக்கும் அவர் செல்கிறார். அமெரிக்க துணை அதிபருடன் அவரது மனைவி, குழந்தைகள் மற்றும் அமெரிக்க அரசின் மூத்த நிர்வாகிகளும் வருவதாக மத்திய வெளி விவகாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மாநிலங்களுக்கான மத்திய அரசின் வரி பகிர்வை அதிகரிக்க வேண்டும் என 16வது நிதி ஆணையத்தை ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். தற்போது 41% இருக்கும் வரி பகிர்வினை 50% உயர்த்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தெலுங்கு தேசம் ஆதரவுடன் மத்தியில் ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் சந்திரபாபு நாயுடுவின் இந்த கோரிக்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆந்திர மாநிலம் குப்பம் அருகே சாலையில் சென்ற ஐஸ்கிரீம் லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்தது. தமிழ்நாட்டிலிருந்து ஐஸ்கிரீம்களை ஏற்றிக்கொண்டு ஆந்திராவிற்கு லாரி ஒன்று சென்றது. குப்பம் அருகே லாரியில் இருந்த குளிர்சாதன கருவியின் கம்ப்ரஸர் வெடித்ததில் தீப்பிடித்து மளமளவென பரவியது. தீப்பிடித்தும் லாரியிலிருந்து ஓட்டுநர் உடனே கீழே இறங்கியதால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார்.
லாரியில் இருந்த ஐஸ்கிரீம்கள் உள்ளிட்ட பொருட்கள் தீயில் சேதமடைந்தன. தகவல் அறிந்த குப்பம் தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். செமிகண்டக்டர் தயாரிப்பில் விஞ்ஞானிகள் புதிய பாய்ச்சலை நிகழ்த்தியுள்ளனர். சிப் என்று அழைக்கப்படும் செமிகண்டக்டரில் சேகரமாகும் தரவுகளை அதிவேகமாக எடுத்துச் செல்லும் லேசர்களை சிப்பிலேயே நேரடியாக உருவாக்கியுள்ளனர். இதுவரையில் தரவுகளை கடத்துவதற்கு எலக்ட்ரானிக்ஸ்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதேபோல லேசர்கள் தனியாக உருவாக்கப்பட்டு சிப்போடு பிணைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தற்போது நேரடியாகவே சிப்பிலேயே லேசர்களை உருவாக்கியுள்ளனர். இதன் மூலம் தரவுகளை கடத்துவதற்கு எலக்ட்ரானிக்ஸ்களுக்கு பதிலாக போட்டான்ஸ்கள் பயன்படுத்தப்படும். இதனால் தரவுகள் பல மடங்கு வேகத்தில் கடத்தப்படும். இது தொடர்பான ஆய்வு கட்டுரை நேச்சர் இதழில் வெளியாகியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முதல் மின்வாகன தயாரிப்பு வரையில் செமிகண்டக்டர் முக்கிய பங்கு வகிக்கும் நிலையில் இந்த புதிய கண்டுபிடிப்பானது கம்ப்யூட்டிங் செயல்பாட்டில் அடுத்த கட்ட புரட்சியாக கருதப்படுகிறது. சீனாவின் யுன்னன் மாகாணத்தில் தண்ணீருடன் விளையாடும் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஒருவர் மீது ஒருவர் தண்ணீரை ஊற்றியும் குழாய் மூலம் தண்ணீரை பீச்சி அடித்தும் மக்கள் விளையாடி மகிழ்ந்தனர். தாய் என்ற பூர்வக்குடி மக்களின் புத்தாண்டு விழாவின் ஒரு பகுதியாக நடைபெறும் இந்த விழா பல நூற்றாண்டுகளாக யுன்னன் மாகாண மக்களால் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. காசாவில் உள்ள மருத்துவமனையில் இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் 10 பேர் படுகாயமடைந்தனர். காசாவின் அல் அகிலி அராப் மருத்துவமனையில் போரில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் மருத்துவமனையை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 10 பேர் படுகாயமடைந்தனர். மருத்துவமனையில் இருந்த நூற்றுக்கணக்கான நோயாளிகள் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர். இடதுசாரி போராட்டங்களுக்கு அனுமதி அளித்தால் பல்கலைக்கழகங்களுக்கான நிதியுதவி நிறுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய 18,700 கோடி ரூபாய் நிதியை ட்ரம்ப் அரசு நிறுத்தி வைத்துள்ளது. இந்த முடிவுக்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் ஹார்வர்ட் பல்கலைக்கழக நிர்வாகம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். மீஞ்சூரில் 1 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலையில் மழைநீர் தேங்கியது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார இடங்களில் காலை 1 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. மீஞ்சூர் சுற்றுவட்டார இடங்களிலும் பரவலாக கனமழை பெய்தது. மீஞ்சூர் பேரூராட்சி அலுவலக சாலையில் மழைநீர் வெளியேற வழியின்றி குளம் போல தேங்கி கிடந்தது. மேலும் சாலையில் தேங்கி கிடந்த மழைநீருடன் கழிவுநீரும் கலந்ததால் துர்நாற்றம் வீசியது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஆலமரம் வேரோடு சாய்ந்ததில் மின்கம்பங்கள் சேதமடைந்தன. மசினகுடியில் மழையோடு வீசிய பலத்த காற்றால் பழமையான ஆலமரம் வேரோடு சாய்ந்து விழுந்ததில் 5க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சேதமடைந்தன. மேலும் அந்த பகுதியில் நிறுத்தியிருந்த ஜீப் மீது மின்கம்பம் விழுந்தது. எனினும் நல்வாய்ப்பாக பொதுமக்கள் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. உலக மரபு வார விழாவை முன்னிட்டு மதுரை திருமலை நாயக்கர் மகாலில் ஏப்ரல் 18 முதல் 24ஆம் தேதி வரை ஒரு வாரத்திற்கு பார்வையாளர்கள் இலவசமாக அனுமதிக்கப்படுவார்கள் என தொல்லியல் துறை அறிவித்துள்ளது. பழங்காலத்தில் நடைபெற்ற கிராம நிர்வாகம், தேர்தல் முறை, வேளாண்மை, பாசன முறை, வரி விதிப்பு போன்றவற்றை கல்வெட்டுகள் வழியே அறிய முடிகிறது. எனவே அவற்றின் பெருமைகளை எடுத்துக் கூறும் வகையில் மரபு வார விழா கொண்டாடப்படுகிறது. பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்களே உள்ள நிலையில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் பட்டியலின மக்களின் வாக்குகளை குறிவைக்கும் நகர்வுகளை தீவிரப்படுத்தியுள்ளது. ஏற்கனவே அக்கட்சியின் சார்பில் பீம் சன்சத் என்ற பெயரில் பட்டியலின மக்களிடையே கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. இந்த சூழலில் சில தினங்களுக்கு முன்பு நிதிஷ்குமார் அம்பேத்கர் சமக்கர யோஜனா திட்டத்தை அறிவித்தார். பட்டியலின மக்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் சென்று சேருகிறதா என்பதை உறுதிப்படுத்த இந்த திட்டத்தை அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஐக்கிய ஜனதா தளம் பீம் கும்பம் என்ற நிகழ்ச்சியை நடத்தவுள்ளது. அதில் பட்டியலின மக்களுக்கு நிதிஷ்குமார் அரசு கொண்டு வந்த திட்டங்கள் விளக்கப்பட உள்ளன. கருப்பாக இருக்கிறாய் என்று கணவர் குடும்பத்தினர் கேலி செய்ததால் இளம்பெண் ஒருவர் விபரீத முடிவை எடுத்துள்ளார். கர்நாடக மாநிலம் சரண பசவேஸ்வர நாகரைச் சேர்ந்த தம்பதி அமரேஷ் பூஜா. இவர்களுக்கு 4 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில்
கடந்த சில நாட்களாக கணவர் வீட்டார் பூஜாவுக்கு தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. அதாவது கருப்பாக இருக்கிறாய் என கூறி பூஜாவை கேலி செய்துள்ளனர். இதனால் மனமுடைந்த 27 வயதே ஆன பூஜா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது அவர் கைப்பட எழுதிய கடிதம் மூலம் போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. ஆனால் இதனை மறுத்துள்ள பூஜாவின் பெற்றோர் கணவர் வீட்டார் தனது மகளை கொலை செய்து தூக்கில் தொங்கவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் பூஜாவின் கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது தனக்கு வந்த செய்திகள் மனித நேசத்தை வெளிப்படுத்துவதாக இருந்ததாக AR ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நேர்காணல் ஒன்றில் பேசியுள்ள அவர் வயிறு சார்ந்த பிரச்சனையில் தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். அப்போது அத்தனை குறுஞ்செய்திகளை பெற்றதும் தான் வாழ வேண்டும் என மக்கள் விரும்புகிறார்கள் என்பதை உணர்ந்ததும் மகிழ்ச்சியாக இருந்ததாகவும் AR ரஹ்மான் நிகழ்ந்துள்ளார். ரசிகர்களால் சூப்பர் ஹீரோ ஆக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர் மக்களிடமிருந்து இவ்வளவு அன்பும் ஆசீர்வாதங்களும் கிடைப்பது அதிசயமானது எனவும் தெரிவித்துள்ளார். நடிகர் ஜூனியர் NTR ஊசி மூலம் உடல் எடையை குறைத்ததாக வெளியான தகவலை அவரது நெருங்கிய வட்டாரங்கள் மறுத்துள்ளன. அண்மையில் வெளியான ஜூனியர் NTRின் புகைப்படத்தில் அவர் உடல் மெலிந்து இருந்தார். இதனால் ஓசம்பிக் ஊசி மூலம் அவர் உடல் எடையை குறைத்ததாக சமூக வலைதளங்களில் பேச்சுகள் எழுந்தன. ஆனால் இதனை மறுத்துள்ள ஜூனியர் NTRின் நெருங்கிய வட்டாரங்கள் பிரசாந்த் நீல் படத்திற்காக அவர் புதிய உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதாக தெரிவித்துள்ளனர். கர்நாடக சாதிவாரி கணக்கெடுப்பு அம்மாநிலத்தில் 1351 சாதிகள் மற்றும் உட்பிரிவுகள் இருப்பதை அங்கீகரித்துள்ளது. லிங்காயத் சமூகத்தினரில் 91 உட்பிரிவுகளும் ஒக்கலிகா சமூகத்தினரிடையே 49 உட்பிரிவுகளும் இருப்பதை கண்டறிந்துள்ளது. பிராமணர்களிடையே 59 உட்பிரிவுகளும், இஸ்லாமியர்களிடம் 100 உட்பிரிவுகளும், கிறிஸ்தவர்களிடம் 58 உட்பிரிவுகளும் இருப்பதாக சாதிவாரி கணக்கெடுப்பு பதிவு செய்துள்ளது. சென்னை பல்லாவரம் மேம்பாலம் அருகே கனமழையின் போது வீசிய பலத்த காற்றில் போக்குவரத்து சிக்னல் முறிந்து சாலையில் விழுந்ததில் GST சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பின்னர் போக்குவரத்து காவல்துறையினர் சிக்னல் கம்பத்தை அகற்றி போக்குவரத்து நெரிசலை சரி செய்தனர். ராஜஸ்தானின் ரந்தம்போர் தேசிய பூங்காவில் 7 வயது சிறுவனை புலி கடித்துக் கொண்டுள்ளது. கார்த்திக் சுமன் என்ற அந்த சிறுவன் ரந்தம்போர் தேசிய பூங்காவிற்குள் இருக்கும் விநாயகர் கோயிலுக்கு குடும்பத்தினருடன் சென்றுவிட்டு திரும்பியுள்ளான். அப்போது புதரிலிருந்து பாய்ந்த புலி சிறுவனின் கழுத்தை கடித்து இழுத்து சென்று கொன்றுள்ளது. சிறுவனின் உடல் மீட்கப்பட்டுள்ள நிலையில் அவனை கொன்ற புலியை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். IPL தொடரில் சூப்பர் ஓவரில் ராஜஸ்தானை வீழ்த்தி டெல்லி அணி வெற்றி பெற்றுள்ளது. போட்டியில் முதலில் பேட் செய்த டெல்லி அணி 20 ஓவர்களில் 188 ரன்களை எடுத்தது. தொடர்ந்து களமிறங்கிய ராஜஸ்தான் அணியில் ஜெய்ஸ்வாலும் நிதிஷ் ராணாவும் அரை சதம் அடித்தனர். ஆனால் அந்த அணியும் 20 ஓவரில் 188 ரன்களை எடுக்க ஆட்டம் சமனில் முடிந்தது. இதனைத் தொடர்ந்து சூப்பர் ஓவரில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் 2 விக்கெட்டுகளை இழந்து 11 ரன்களை மட்டுமே எடுத்தது. தொடர்ந்து களமிறங்கிய டெல்லி அணி 4 பந்துகளில் 13 ரன்கள் எடுத்து வெற்றியை ருசித்தது. 2021ஆம் ஆண்டிற்கு பிறகு IPL தொடரில் சூப்பர் ஓவர் சுற்று நடைபெற்றுள்ளது. We have an umpire review for an out at the baller's end. Watching the tri-screen, roll it. வாகன விற்பனையில் இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. கடந்த ஓராண்டில் 43 லட்சம் கார்கள் விற்பனையாகியுள்ளதாக ஆய்வு தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்திய வாகன உற்பத்தியாளர் சங்கமான சியாம் நிதியாண்டின் ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதன்படி நாட்டில் வாகனங்களின் விற்பனை 7 விழுக்காடு அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார்களின் விற்பனை மட்டும் கடந்த நிதியாண்டை ஒப்பிடுகையில் 2 விழுக்காடு அதிகரித்துள்ளது ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. இதில் SUV, MPV கார்களின் விற்பனை 65 விழுக்காடு என தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2023 ஏப்ரல் முதல் 2024 மார்ச் வரை 1,79,00,000 இருசக்கர வாகனங்களும் சுமார் 7 லட்சம் 3 சக்கர வாகனங்களும் விற்பனையாகியுள்ளன.
கார்களை பொறுத்தவரை கடந்த 2023-24 நிதியாண்டில் 42 லட்சம் கார்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இதே கடந்த 2024 ஏப்ரல் முதல் 2025 மார்ச் வரையிலான நிதியாண்டில் வாகனங்களின் விற்பனை அதிகரித்திருப்பது தெரியவந்துள்ளது. இந்த நிதியாண்டில் 1,96 லட்சம் இருசக்கர வாகனங்களும் சுமார் 7.5 லட்சம் 3 சக்கர வாகனங்களும் 43 லட்சம் கார்களும் விற்கப்பட்டுள்ளதாக சியாம் ஆய்வறிக்கையில் தகவல் வெளியாகியுள்ளது. போதைப்பொருள் கேட்டு நண்பரை தாக்கிய சரித்திர பதிவேடு குற்றவாளியை பதிலுக்கு தாக்கிய புகாரில் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை எர்ணாவூரைச் சேர்ந்த கிட்னிக்கல் சூர்யா தனது நண்பரான அபிலேஷ் என்பவரை போதைப்பொருள் கேட்டு அடித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அபிலேஷ் தனது உறவினருடன் சேர்ந்து சென்று கிட்னிக்கல் சூர்யாவை கத்தியால் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பியோடியுள்ளார். அருகில் இருந்த இளைஞர்கள் சூர்யாவை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சம்பவம் தொடர்பாக அபிலேஷ் மற்றும் அவரது உறவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த சில மாதங்களாக மனநலன் மற்றும் தனிப்பட்ட சவால்களுடன் போராடி வருவதாக நஸ்ரியா நசீம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இணையத்தில் பதிவிட்டுள்ள அவர் நண்பர்களுடன் தொடர்பில் இல்லாததற்கும் தன்னை தொடர்பு கொள்ள முயன்ற திரையுலகினருக்கும் வருத்தம் தெரிவித்துள்ளார். தனது பிறந்தநாள், சுஷ்மா தர்ஷினி படத்தின் வெற்றி உள்ளிட்டவற்றை கொண்டாடவில்லை எனவும் நஸ்ரியா குறிப்பிட்டுள்ளார். வான்கடே மைதானத்தில் உள்ள ஸ்டாண்டிற்கு இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தனது பெயர் சூட்டப்பட்ட ஸ்டாண்டின் முன் அவர் நிற்கும் புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் பரப்பி வருகின்றனர். முன்னதாக மும்பையின் கிரிக்கெட் உணர்வை கட்டி எழுப்பியதற்காக வான்கடே மைதானத்தின் ஸ்டாண்டிற்கு ரோஹித் சர்மாவின் பெயர் சூட்டப்படுவதாக மும்பை கிரிக்கெட் சங்கம் அறிவித்திருந்தது. டைப் 5 நீரிழிவு நோயை சர்வதேச நீரிழிவு கூட்டமைப்பு அங்கீகரித்துள்ளது. இந்த வகை பாதிப்பு மெலிந்த, ஊட்டச்சத்து குறைபாடுடைய 10 பருவத்தினர் மற்றும் இளைஞர்களை அதிகம் தாக்குவதாக மருத்துவ வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். அடிக்கடி சிறுநீர் கழிப்பது, அதீத தாகம் உள்ளிட்டவை இதன் அறிகுறிகள் என கூறும் மருத்துவ வல்லுநர்கள் இந்த நோய்க்கு தீர்வு கிடையாது எனவும் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் இன்சுலின் மற்றும் மருந்துகளை எடுத்துக் கொள்வது, உணவு கட்டுப்பாடு உள்ளிட்டவற்றின் மூலம் டைப் 5 நீரிழிவு கட்டுக்குள் வைக்கலாம் என கூறுகின்றனர். பாதிரியார் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மற்றும் அவரது 2 மகன்கள் கொலை வழக்கில் 25 ஆண்டு சிறை தண்டனை அனுபவித்த மஹிந்திரா ஹெம் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பாதிரியார் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் ஒடிஷாவில் இறைப்பணி ஆற்றி வந்தார். அங்குள்ள பழங்குடி மக்களை கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றினார் என்று இந்துவர்களால் அவரை கொலை செய்ய திட்டமிட்டனர். 1999 ஆண்டு ஜனவரி 22 அன்று இரவு நேரத்தில் ஸ்டெயின்ஸ் பயணித்துக் கொண்ட வாகனத்தை ஒரு கும்பல் தீயிட்டு கொளுத்தியது. இதில் பாதிரியார் ஸ்டெயின்ஸும் சிறுவர்களான அவரது 2 மகன்களும் உயிரிழந்தனர். இந்த வழக்கில் 51 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டவர்களில் ஒருவரான மஹிந்திரா ஹேம்ராமை ஒடிஷா பாஜக அரசு விடுவித்துள்ளது. சிறையிலிருந்து வெளியேறிய ஹேம்ராமை மாலையிட்டு வரவேற்ற அவரது ஆதரவாளர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட்டனர். இணைய தேடல் சந்தையில் தனது ஆதிக்கத்தை கூகுள் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக இங்கிலாந்தின் போட்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதில் ஆண்ட்ராய்டு சாதனங்களில் கூகுள் சர்ச் மற்றும் குரோம் செயலியை முன்கூட்டியே நிறுவ அதன் உற்பத்தியாளர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்ளும் கூகுள் தேடல் முடிவுகளில் தோன்றும் விளம்பரங்களுக்கு அதிக கட்டணத்தை வசூலிப்பதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. பல்வேறு வணிக நிறுவனங்கள் மூலம் தொடரப்பட்டுள்ள இந்த வழக்கு கூகுளுக்கு பாதகமாக அமைந்தால் அந்த நிறுவனம் இந்திய மதிப்பில் சுமார் 56,600 கோடி ரூபாய் அபராதம் செலுத்த நேரலாம் என்பது குறிப்பிடத்தக்கது.